இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எடா இது ஒரே ஆட்டமா இருக்குன்னு தானே பார்க்குறீங்க. நம்ம காலையில எழுந்த உடனே என்ன பண்ணுவோம், ரொட்டீன் லைஃபை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். காலையில டிஃபன் கடையில் நம்ம வழக்கம் தவறாமல் உட்காந்துட்டு டிஃபன் கடை வேலையை முடிச்சுட்டு அப்படியே வந்து சாமான் கழுவிட்டு துணியை துவைக்கிறது நம்ம லைஃப் அப்படியே போயிட்டே இருக்கும். நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்கீங்க, எப்பவுமே ஒரே வேலையை செஞ்சுட்டே இருக்கீங்களா, உங்களுக்கு கஷ்டமாவோ போர் அடிக்காதா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஒரு விஷயம் நம்ம எப்பவுமே நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சுட்டே இருக்கும்போது திடீர்னு அதில் ஒன்று நடக்கலனா கூட அந்த நாள் ஏதோ நம்மளுக்கு வெறுமையாக இருக்கிற மாதிரி, எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கும். அப்படிதாங்க நான் ஃபீல் பண்ணுவேன். லைஃப்பில் நடக்கிற வேலைகள் கரெக்டாக நடந்தால் தான் நானுமே ஒரு சுறுசுறுப்பாக இருக்க மாதிரி, ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி நான் நம்புறேன். அதனால தான் ஒரு வேலையை நான் இஷ்டப்பட்டு செய்யும்போது எல்லாமே ஈஸியாக தானே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன, டிஃபன் கடை வேலை முடிஞ்சதும் சாமான கழுவிட்டு அங்கே இருக்கிற இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சமையலையும் முடிச்சுட்டு நம்ம குழந்தைங்க வீட்டில் இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன தேய்ச்சி விட்டு நல்லா குளிர வச்சுட்டு அதுக்கப்புறம் தலைக்கு ஊற்றலான்னு நினைங்க. எனக்கு ஏன் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக கிளம்ப போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆதாயம் சேனல்லேருந்து நம்ம இன்டர்வியூ எடுக்க வந்திருந்தாங்க. என்ன ஒரு வித்தியாசம், ஆஃபீஸில் வச்சு எடுக்காம ஒரு இயற்கையான பிளேஸில் போய் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம ஆஃபீஸ் பின்னாடி ஃபுல்லாகவே விவசாயம் தானே, அதனால அங்கேயே போய் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே இன்டர்வியூ நல்லாவே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் வந்தாங்க. சரி நல்லா ட்ரெஸ் போட்டுருக்குமே அப்படின்னு நம்ம ஒரு ரீல்ஸ் எடுத்துருவோம்னு சொல்லிட்டு அப்போ போட்டு ஆட்டந்தாங்க. நீங்கள் முதல்ல பார்த்தா எப்படி இந்த நாள் ஃபுல்லாக எங்களுக்கு நல்லாவே போச்சுல. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது போயிருந்தா வீடியோ கலெக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.